ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு டே 6. நம்ம வெள்ளை மாட்டோட உடல்நிலை எப்படி இருக்குது, உடலுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே காட்டுறேன். வந்துருச்சு வேகமாக ஏதாவது கொடுக்க போகிறோம்னு நினச்சிட்டு சரிங்களா. அந்த குட்டி ஆடும் அது 2 பல்ல ஆடும், அதுவும் கொஞ்சம் சனியாக தான் இருக்குன்னு டவுட்டாக இருக்குங்க. பாருங்கள், அதுவும் போட்டி போட்டுட்டு முட்டை வருது பாருங்கள். இதுங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா பயங்கர குஷியாயிருங்க. சரி, ஓகே, நம்ம இதுக்கு வருவோம். பாருங்கள், அதோட இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதுங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். அதோட அரைப்பகுதி இருக்குல்ல, அதுக்கு ஒன்றுக்கு போகிறதுனால கூட இருந்தால் இருக்கலாம். ஆனால் அதோட அரைப்பகுதி கொஞ்சம் பெருசான மாதிரி தான் எனக்கு தெரியுது. முன்னே கொஞ்சம் நல்லாவே பெருசாகிருக்குங்க, பெருசான மாதிரி தான் தெரியுது. மடி வந்து கொஞ்சம் நல்லா இறங்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மடியில் இருக்கிற கொஞ்சமாக சேஞ்சஸ் எனக்கு வந்து என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னா, அந்த ஓவரால் பகுதியே கொஞ்சம் லைட்டாக அப்படி இறங்கின மாதிரி, அந்த ஷேப்பே கொஞ்சம் இறங்கின மாதிரி தெரியுது. அதனால தான் இங்கே இருக்கிற இந்த பக்கம் மேலே இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த முடியெலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தனிச்சு தெரியுது. முன்னாடி தோலோடு இருக்க மாதிரி தான் இருக்கும், இப்போ அந்த ஷேப்பில் வந்து தனியாக தெரியுது. அதோட உறுப்பு பகுதியும் கூட கொஞ்சம் முன்னைக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, பெருசாகிட்டே வருது. ஓகே, இதுதான் சேஞ்சஸ். அப்புறம் அதோட இங்கே குழி எது விழுந்திருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், லைட்டாக விழுந்திருக்கு. அப்புறம் வால் பகுதியில் பாருங்கள், அந்த கொஞ்சம் குழி தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது. இந்த இடம் கொஞ்சம் தெரியுது. அப்புறம் இன்னொரு சேஞ்சஸ் உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இது காம்பு பகுதியை பாருங்கள். இது இன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த காம்பு பகுதி வந்து கீழே முனையில் வந்துருக்கு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சிகப்பாக இருக்குங்க. அங்கே முடி கொட்ட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் முடி இல்லை, முடி கொட்டலை. அந்த இடம் வந்து கொஞ்சம் சிகப்பாக இருக்குது. ஸோ பால் ஊறி வெளியே வரும் இல்லையா, அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் சிகப்பாக தெரியுது. முன்னே வந்து கருப்பாக ஒரே கலரில் இருக்கும் அந்த ஹோல் மடியும். இப்போ வந்து கொஞ்சம் இனம் மட்டும் சிகப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கு டே 6. மறுபடியும் நாளைக்கு டே 7 பார்ப்போம். நம்ம கணிச்சபடி வெள்ளையம்மா 20 நாளுக்குள்ளேயே குட்டி போட்டுறாளா, இல்லை 20 நாளையும் தாண்டி போடுறாளா, இல்லை அதுக்கு முன்னாடியே போடுறாளா பார்த்துருக்கோம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.